வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் அட்வான்டேஜ் டாஸ்க்குக்காக எல்லோரும் பண்ண மோமோஸ் தான். ஸோ அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து மோமோஸை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் குடிக்கும், அதனால் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு வந்து துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதோட பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பவுடர் பண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசத்துக்காக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் எடுத்து குட்டி சர்க்கிளாக மட்டும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து அதில் ஃபில்லிங்ஸை வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வைக்கிறேன் நான். ஸோ ஒரு சைட்லேருந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கார்னரை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஃபோர்க்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ வந்து பிரிஞ்சு வராது உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம். நான் வந்து இட்லி குக்கரில் தண்ணி வச்சு, ஸோ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை வந்து வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆயிரும். ஸோ அடுத்து இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன். அடுத்து அந்த வேக வச்ச மோமோஸை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதும் அப்படி தான், ஒரு 1 மினிட்லேயே வந்து 1 சைடு வந்து குக் ஆயிரும். இப்போ திருப்பி போட்டுடலாம். ஸோ லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ஸோ ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.